அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல நான் கிரியேட் பண்ண ஆப்ஷன் பையர்ஸ்க்கான சக்சஸ்ஃபுல் பை செல் இண்டிகேட்டர் பத்தி வரிசையா நம்ம பாத்துக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு இந்த வீடியோல ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கலாம், குத்து மதிப்பா ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இந்த மணில எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு ரவுண்ட் வேல்யூவா 76,000 கால் அப்படின்றத எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது ஒரு சென்செக்ஸ். சரிங்களா? இந்த சார்ட் பாருங்க, இங்க இருந்து ஒரு அப் ட்ரெண்டு, சைட்வேஸ், அப் ட்ரெண்டு, சைட்வேஸ், டவுன் ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு. ஓகே, இப்போ நம்ம எங்க வாங்கினா வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். இங்க வாங்கக்கூடாது, சைட்வேஸ், இங்க வாங்கி இங்க வைக்கலாம், அதே மாதிரி இங்க வாங்கி இங்க வைக்கலாம். சரிங்களா? இங்க செல் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம இண்டிகேட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம இண்டிகேட்டர் அப்ளை பண்ணதுல ஓவரால் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஒரே ஒரு பை, 2 பை வந்திருக்குங்க. சரிங்களா? இங்க பாருங்க, பை 1 பை 2. இந்த பை வந்தோடனே நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்கே 1352 வந்திருக்கு. 1350 இந்த சிக்னல் வந்தோடனே நம்ம எடுக்க மாட்டோம், அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்ல தான் எடுப்போம். இது வந்து எல்டிபி பிரைஸ், லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ், பை பிரைஸ் வந்தோடனே. ஸோ இது வந்து நம்மளுக்கு பேசிக்கான ரூல். சரிங்களா? இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனோடனே அடுத்த ஓப்பனிங்ல தான் எடுப்போம், உடனே போய் எல்டிபியில் வாங்கக்கூடாது. சரிங்களா? இப்போ ஹைக்னோசி கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பன் அப்படின்றது என்னன்னா, இந்த கேண்டிலோட ஹாஃப் தான் நெக்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பன். பாத்தீங்கன்னா இதோட ஆஃப் தான் இதோட ஓப்பன், இதோட ஆஃப் தான் இதோட ஓப்பன், இதோட ஆஃப் தான் இதோட ஓப்பன். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க பை வந்திருக்கு, இதோட ஆஃப்ல நம்ம ஆர்டர் போடுறோம். இப்ப இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1330. செல் பாருங்க 15, அதாவது 16,000, சாரி 1600. நம்ம நார்மலா வாங்கினதை விட 250 பாயிண்ட் லாபம் கொடுத்துருக்கு. சரி, இது வந்து 1 டே பிஃபோர் பை கொடுத்துருக்கு. சரி, அப்ப இங்க வாங்க மாட்டோம், இங்க வாங்கினா கூட இங்க வித்துருப்போம். சரிங்களா? இதுதான் டார்கெட் மீட் ஆயிடுச்சு. அப்ப அடுத்த நாள் பையில இருக்கு, அடுத்த கேண்டில் நம்ம வாங்குவோம், கண்டிப்பா வாங்குவோம். ஏன்னா இங்க பையில தானே இருக்கு ட்ரெண்டு பையில இருக்கும்போது அடுத்த கண்டில வாங்குவோம். சரி, இதை விட்டா கூட இதுல பாதியில வாங்குவோம். 1520 வாங்குவோம். செல்லிங் பாத்தீங்கன்னா 1598க்கு அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னா 1633 வித்துருப்போம். புரியுதுங்களா? இப்ப நம்மளோட இதுலயே பாத்தீங்கன்னா 150 பாயிண்ட் ப்ராஃபிட். சரிங்களா? செல் வந்துருச்சு, இருந்தாலும் நம்ம டார்கெட் மெட் ஆயிருச்சு, அது அடுத்த விஷயம். அடுத்து இங்க ஒரு பை வந்திருக்கு, அடுத்த கண்ணில செல் வந்திருக்கு. இங்க பை வந்து 1756 பை வந்தோடனே நம்ம வாங்க மாட்டோம். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன பின்னாடி இதோட ஓப்பன்ல நம்ம வாங்குவோம். 1735 வாங்குவோம். செல் வந்து அந்த கேண்டில் முடிஞ்சோடனே செல் பண்ணுவோம். 1735, 2 பாயிண்ட் தான் லாஸ். இங்க எடுத்தது 150 பாயிண்ட், நம்ம லாஸ் ஆனது 2 பாயிண்ட். சரிங்களா? இது நம்ம வேற எதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாங்க, புட் சைடு அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இவ்வளவு பெரிய சைட்வேஸ் மார்க்கெட்டு, 1 2 பழைய சிக்னல் பாருங்க, பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இன்னைக்கு வந்து சிக்னல் பாருங்க, காலையில 7755 வந்திருக்கு. இந்த ஹைக்னோசிக் கேண்டிலோட ஆஃப்ல நம்ம ஆர்டர் போடுவோம், 530 போடுவோம். 775 நம்ம ஆர்டர் போடவே மாட்டோம். சரிங்களா? பாருங்க, இந்த கேண்டிலோட ஆஃப், இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இங்க சிக்னல் கேண்டில், இதுல நம்ம ஆஃப், இதை நான் இண்டிகேட்டர்ல ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? கோயிங் ஃபார்வர்ட் நான் இதை ஆட் பண்ணிடுறேன். இங்க ஆர்டர் போட்டீங்கன்னா என்ன ஆகும், 533 வாங்கினீங்கன்னா எங்க செல் அடிக்கும், இண்டிகேட்டர் அப்ளை பண்றேன். டார்கெட் இந்த இருக்கு, டார்கெட் 533 வாங்கி 788 டார்கெட் முடிஞ்சு. சரி, டார்கெட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் இங்க செல் வந்திருக்கா இல்லையா, 668, 530 வாங்கி 668 130 பாயிண்ட் ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ இது மாதிரி என்னோட இண்டிகேட்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. எல்லாத்துக்குமே எந்த பிரைஸ் எடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இந்த வேல்யூலாம், இந்த லைன்ஸ்லாம் எல்லாத்துக்குமே மீனிங் இருக்கு. கண்டினியூஸா நீங்க வாட்ச் பண்ணுங்க, நான் என்னென்ன மீனிங் நான் சொல்றேன். சரிங்களா? நன்றிங்க.